அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய திருமண நாள்னு சொல்லும்போது 23 4வது மாதம் 2000 எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுது. இப்போ எனக்கு 23 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இது 24வது வருஷம் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். இது மாதிரி நாங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்கள் ப்ரேயரும் உங்களுடைய துவாயும் எனக்கு ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் சிம்பிளாக உங்களுக்கு ஒரு கப்சா பிரியாணி செய்து காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 பல்லு பூடு எடுத்துக்கிடுங்க, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு அரை டீஸ்பூன் முழு மல்லி இல்லைன்னா பொடி எடுத்துக்கிடுங்க, அரை டீஸ்பூன் சால்ட்டு. இது பார்த்திங்கன்னா 2 மேகி க்யூப் எடுத்துக்கிடுங்க, அரை டீஸ்பூன் மிளகு. இது அரை கிலோக்குள்ள அளவு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ட்ரை லெமனும் சேர்த்துக்கிடுங்க. என் கையில் ட்ரை லெமன் இல்லை, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் சேர்த்துக்கிடணும். அது என்னென்னா, அதை நல்லா உடச்சிட்டு அதுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சீடெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டு அந்த தோடோடு போட்டு இதில் மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணிக்கு பதிலாக 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ட்ரை லெமன் இல்லாததுனால நான் இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜூஸ் எடுத்துடலாம். என் ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிருக்காங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே பேச வந்திருப்போம். இப்போ நான் அரை கிலோ சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். வீடியோவும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மி தான், மொபைல் மாற்றியிருக்கேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மசாலா 1 ஹவர் நம்ம குறப்பாக அரைச்சதை 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். ரெஸ்ட் எடுக்க வைக்கும்போது தான் இந்த மசாலா நல்லா பிடிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருங்க. எப்படியும் 1 ஹவர் இருக்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு, அரை டீஸ்பூன் ஒரு 10-15 மிளகு போடுங்க. முக்கியமாக இதில் ரெம்ப இலை சேர்க்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. அதிகம் வெங்காயமும் சேர்க்கக்கூடாது. நம்ம சிம்பிளாக வைக்கணும். நல்ல டேஸ்ட். சிம்பிளாக வைக்கும்போது எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகும் கீரி போட்டுக்கிடுங்க. இப்போ 2 தக்காளி பேஸ்ட் நம்ம பியூரி இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கிடணும். இப்போ மிக்ஸி ஜாரை அலசிட்டு தானே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி இதை குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளாடி 1/2 ஹவர் நம்ம தாவூத் அரிசி ஊற போட்டு வச்சுக்கிடணும். இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்து சிக்கன் எல்லாம் ஒரு மீடியமாக ஒரு விசில் போட்டு தான் நான் எடுத்துட்டேன். உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அரிசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தாவூத் அரிசி. நம்ம குக்கரில் வைக்கும்போது 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். நான் கொதித்த வெண்ணி தான் சேர்த்துருக்கேன். வேறு பாத்திரத்தில் வைக்கும்போது 1 கப் அரிசி 1.5 கப்பு தண்ணி வச்சு இந்த மாதிரி செய்து பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அரை டீஸ்பூன் இதில் சால்ட்டு போட்டுடலாம். சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மீடியமாக வச்சிடலாம். ஒரு விசில் போதும் இந்த ரைஸுக்கு. എന്നിട്ട് விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த விசிலை எடுத்துட்டு ப்ரெஷரெல்லாம் அடங்குனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிடணும். சிம்மில் வச்சதுக்கப்புறம் தான் அப்போ தான் சோறு தம் பண்ணி நல்லா சூப்பராக பூ போல் வெந்து கிடைக்கும். இப்போ ரைஸு ரெடி ஆகிடுச்சுது. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. அப்படி கபான்னு மணக்கும். சூப்பராகவே இருந்துச்சுது. இப்போ நான் ஒரு பெரிய தாளால் தானே என்ன பண்ணேன்னா அந்த ரைஸை தட்டிட்டேன். எப்போவுமே மேல் சோறு எடுக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.